இன்றைக்கி டிவிகே மீட்டிங்கில் திரும்பவும் ஆக்சிடெண்ட்டு. 2 பேர் சீரியஸாக இருக்கானுங்க. கடவுளை நம்ம வேண்டிப்போம், அவங்க உயிர் பிழைக்கணும், மீண்டு வரணும். இந்த தற்கூரி கூட்டத்துக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் அது ஒரு ஹீரோயிசம், அது ஒரு கெத்து காட்டுறதுன்னு நினச்சி பைத்தியகாரத்தனமாக எங்கேயாவது உழுந்து வாரி அடிபட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி பாருங்கடா. எவ்வளோ வருஷம் உங்களை சோறு போட்டு பெற்று வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. யாரோ ஒரு நடிகருக்காக போய் நீங்கள் உழுந்து உயிரை விட்டிங்கன்னா அதை விட கேவலமான விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுடா. அதை நீங்கள் எப்போ புரிஞ்சிக்கிறீங்களோ அப்போ தாண்டா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா மனித உயிர்கள்லாம் உங்களுக்கு சாதாரணமாக போச்சான்னு கேட்குறேன் நான். ஏன்டா அவங்க வீட்டில் பெற்று வளர்த்து கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கடா. எல்லாருமே சும்மா வண்டியை முறுக்கிட்டு அப்படியே ஒரு 50 பேர் போகிறது அது கெத்தே கிடையாதுடா. நீ என்ன சாதிச்ச? உனக்கு என்ன வண்டியை முறுக்கிட்டு போனால் உனக்கு எவனாவது ஒரு 20 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா காசு கொடுக்குறானா? இல்லை உனக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுக்குறானா? எதுக்கு நீ இதெல்லாம் தேவையில்லாத வேலையை எதுக்கு பண்ணிகிட்டு இருக்க? ஒருத்தவனும் சிந்திக்கணும். தற்குறிங்க எல்லாருமே இது மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக தவிர்க்கப்படணும்.